இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ என்னன்னா வந்து பிரியாணி மேக்கிங் வீடியோ தான் பண்ண போறோம். சார் நான் ஒடிசால என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் பக்ரீத்காக. ஸோ இங்க வந்து ஸ்பெஷலா இன்னைக்கு பக்ரீத்காக பீஃப் பிரியாணி செய்யறாங்க. அதுவும் வீட்டில் உள்ள அரிசி வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஆன்ட்டி எனக்காக இன்னொரு நாள் வந்து செய்ய சொல்லி கேட்ட வீடியோ போடணுன்றதுக்காக அதுக்காக ஆன்ட்டி வந்து செஞ்சு காமிக்க போறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்திக்கிறாங்க. எண்ணெயில வந்துட்டு கேஷ்யூஸ் முந்திரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் அந்த ஆனியனை வந்து வறுத்து எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காகனா டாப்பிங்ஸ்க்காக. லாஸ்டா வந்துட்டு தம் வைப்பாங்க, அதுக்கு மேல வந்து போடுறதுக்காக இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்பாங்க. இதுக்கு லாஸ்ட்ல வந்துட்டு வெங்காயம் வந்து ரெடி ஆனதும் இதுல வந்து உலர் திராட்சை போட்டு அது வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்பாங்க. இது வந்து கடைசியா அந்த பிரியாணி வந்து தம் போடும்பொழுது அதுல வந்துட்டு டாப்பிங்ஸ் போடுறதுக்காக வந்து இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இதுல வந்து இன்னும் கொஞ்சம் சில ஐட்டம்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஆக்சுவலி இந்த பிரியாணி டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம ஊர் மாதிரி இவங்க பயங்கர ஸ்பைசியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அது லைட்டா இனிப்பு புளிப்பு கலந்து கார சுவையில இருந்துச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க ஒரு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ சுகர் ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல வந்துட்டு புதினா, ஸோ புதினா ஆட் பண்றாங்க. அப்புறம் ஆன்ட்டி வந்து இது வந்து வீட்லயே வந்து அவங்க அரைச்ச கரம் மசாலா பவுடர், பிரியாணி மசாலா பவுடர்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை ஆட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறாங்க. இது வந்துட்டு கடையில இருந்து வாங்கின கரம் மசாலா பவுடர் அதுவும் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு இதுக்கப்புறம் இவங்க ஆட் பண்றது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம், குல்கந்துன்னு சொல்லிட்டேன்னு. ஸோ ரோஸ் பெட்டல், பன்னீர் ரோஸையும் வந்து தேனியும் கலந்து இது ஒரு குல்கந்துன்னு சொல்லிட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. இதை வந்துட்டு அதுல போடுறாங்க. இதையும் வந்து போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த பிரியாணிக்கு வந்து லைட்டா இனிப்பு சுவை குடிக்கிறது வந்து இந்த குல்கந்த் தான், இந்த ரோஸ் பெட்டல். ஸோ இது வந்து ஆன்ட்டி வந்து வீட்லயே அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா. ஸோ இது வந்து ஒரு ஓரமா எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த பாத்திரத்துல வந்துட்டு அதே எண்ணெயில வந்துட்டு திரும்ப ஆனியன் போட்டுக்கிறாங்க. ஸோ ஆனியன் வந்துட்டு கொஞ்சம் லைட்டு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் அதுல வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை வேகணுன்றதுக்காக உப்பு ஆட் பண்றாங்க. இதுல வந்துட்டு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அவ்வளவுதான். ஸோ அந்த டெக்ஸ்சர் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குப்பா. எவ்வளோ எண்ணெயில எல்லாமே அதுக்கு. ஆக்சுவலி இவங்க தக்காளியே யூஸ் பண்ணல தெரியுமா? ஸோ தக்காளி யூஸ் பண்ணாம பிரியாணி பண்ண முடியுமான்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ஸோ நம்ம ஊர்லலாம் நம்ம பிரியாணி பண்ணும்போது கண்டிப்பா தக்காளி இல்லாம நம்ம பண்ணது கிடையாது. பட் இவங்க தக்காளி இல்லாம தான் பிரியாணி பண்றாங்க. ஸோ இப்போ இதுல வந்துட்டு பீஃப் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த பீஃப் வந்து குக் பண்றதுக்கு தான் ரொம்ப நேரம் எடுத்துச்சு. ஒரு 20 to 25 மினிட்ஸ் கிட்ட இது வந்து குக் பண்ணாங்க. அப்புறம் இவங்க பிரியாணியில் ஆட் பண்ற இன்னொரு அதிசயமான பொருள் வந்து இந்த ஆல் பக்கோடா பழம். ஆல் பக்கோடா பழம் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது. நான் வந்து சின்ன வயசுல ஜுரத்துக்காக எங்க அம்மா வந்து சாப்பிட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து அவங்க பிரியாணியில் ஆட் பண்றாங்க. அந்த பிரியாணியில வந்து அந்த லைட்டான ஒரு சிறு புளிப்பு ஒன்று வரும், அது வந்து இந்த ஆல் பக்கோடா பழத்துல தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து புதினா போட்டுக்கிறாங்க.
இதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அரைச்சாங்க இல்லையா அந்த பிரியாணி மசாலாவும் அதுக்கப்புறம் கடையிலேருந்து வாங்கின கரம் மசாலா பவுடரும் கொஞ்சம் போட்டுட்டு ஸோ கலக்கன்னு கலக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து சாப்பாடு தனியாக வந்து செய்ய போகிறாங்க. இது வந்து ஒரு துணியில் வந்துட்டு சோம்பு அது மட்டும் வந்து இந்த மாதிரி கட்டி அதை தண்ணி உள்ள போட்டு அந்த தண்ணி உள்ள வந்து பெப்பரும் கிராம்பும் போட்டு கொதிக்க வைக்கிறாங்க. ஸோ இந்த தண்ணி வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த துணியை வந்து தனியா எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து அரிசி போட்டுடுறாங்க. ஸோ அது கொதிக்க ஆரம்பிக்கும் போது என்னன்னா அதுல உள்ள சாரெல்லாம் வந்து அந்த தண்ணியில இறங்குது. ஸோ அந்த தண்ணியை தான் யூஸ் பண்றாங்க. ஸோ பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பீஃபும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுல வந்துட்டு நம்ம தக்காளி யூஸ் பண்றது இல்ல, அதுக்கு பதில் வந்து கொஞ்சமா தயிர் மட்டும் தான் இவங்க ஆட் பண்றாங்க. இப்போ எவ்வளோ எண்ணெல்லாம் மிதந்து எப்படி இருக்கு பாருங்களேன். அது ஆக்சுவலி ரொம்ப சாஃப்டா இருந்தது. இவங்க வீட்டில் குக் பண்ண பீஃப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருந்தது. ரொம்ப டேஸ்ட் வந்து பயங்கர சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பொறுமையா வந்து சமைக்கிறாங்க. ஒரு 30 மினிட்ஸ் அந்த பீஃப் குக் பண்றதுக்கு மட்டுமே ஆன்டி வந்து அவ்வளோ நேரம் பொறுமையா குக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அரிசி. இப்போ தண்ணி கொதிக்கும் போது பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் தண்ணி வெள்ளை கலர்ல இருந்தது. இப்போ அதுல உள்ள எல்லா சாருமே வந்து இறங்கிட்டதால அந்த துணியை தனியா எடுத்துட்டு இப்போ வந்து இதுல அரிசி ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அந்த சோம்புல உள்ள ஃபிளேவர் ஃபுல்லா அந்த தண்ணியில இறங்கிடுச்சு. ஸோ அதனாலதான் வந்து அந்த பிரியாணி வந்து அவ்வளோ மனமா இருந்துச்சு. ஸோ இதுல சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கிட்டாங்க. ஸோ இப்போ அரிசி வந்து 3/4 பதம் வேகிற வரைக்கும் வேக வச்சு அதுக்கப்புறம் அதை தண்ணி வடிச்சு அதை சாப்பாடு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பீஃப் வந்து இன்னொரு சைடு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னமும் அது வெந்துட்டு தான் இருக்கு. அவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக வேக வச்சாங்க. ஸோ இது வந்து அந்த பேக்கெட் வந்து நான் திறந்து பார்த்தேன், அப்படிதான் இருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு சாப்பாடும் வந்து முக்கால்வாசி வெந்துருச்சு, பீஃபும் வந்து ஃபுல்லாக வெந்துருச்சு. இதை வந்து இப்போ தம் போட போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு வந்து கீழே வந்துட்டு ஒரு லேயர் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு மேலே தான் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பீஃபையும் வந்து கொட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த ஆனியன் வெங்காயம் வந்து டாப்பிங் போடுறதுக்காக. ஸோ அதெல்லாமே வந்து லேயர் பை லேயராக வந்துட்டு போட போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாப்பாடு வந்து லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஃபுல் பீஃப் கிரேவி வந்து ஃபுல்லாகவே வந்து போட்டுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து சாப்பாடு வந்து ஃபுல்லாக வந்து கொட்டி அனதர் கோட் வந்து போட்டுட்டாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சாஃப்ரானை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு அதையும் வந்து கலராக வந்து யூஸ் பண்ணலாம். பட் இன்னைக்கு வந்து நம்ம கேசரி பவுடரோட கலர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சமாக வந்து கேசரி பவுடர் வந்து ஒரு கிளாஸில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கலக்கிட்டு ஸோ அதை மட்டும் ஒரு ஓரமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆனியன் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து டாப் லேயரா வச்சு மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அடுப்புல வந்து வச்சுட்டாங்க சிம்ல. இதுக்கப்புறம் பிரியாணியில ஊத்தின 2 அதிசயமான பொருளை வந்து நம்ம பார்க்க போறோம். ஒன்னு வந்து ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்சது. பட் இன்னொன்னோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2வதாவும் வந்துட்டு ஏதோ ஒரு எசன்ஸ் ஆட் பண்றாங்க. பட் அது என்ன எசன்ஸ் வந்து எனக்கு நிஜமாவே தெரியல. ஸோ அது 2ஓட பிக்குமே வந்துட்டு நான் உங்களுக்கு இப்ப போடுறேன். உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் வந்து பிரியாணி முடிஞ்சிருச்சு. இதை வந்து இப்ப சிம்ல வந்து ஸ்டவ்ல வச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து ஓபன் பண்ணி பார்த்தேன். இப்படிதான் இருந்தது, பயங்கர கலர்ஃபுல்லா. ஸோ அதுக்கப்புறம் ஆன்டி வந்து திரும்ப என்ன கூப்பிட மறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சாப்பாடை கிளறிட்டாங்க இறக்கிட்டு. ஸோ இப்படிதான் நம்மளோட ஃபைனல் பிரியாணி வந்து இருந்தது. ஸோ இந்த 1 வீக் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணதுல எனக்கு சூப்பரான ஃபுட் அது பயங்கரமான ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அண்ட் இந்த பக்ரீத் வந்து ரொம்பவே சூப்பராக போயிருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம டேஸ்டியான பீஃப் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபைனலி. ஹோம்மேட் பீஃப் பிரியாணி அண்ட் ஹோம்மேட் மீன்ஸ் நம்ம வீட்டில் சாதமாக குக் பண்ணுற ரைஸ் தான் செஞ்சிருந்தாங்க. பட் அவ்வளோ யம்மியாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நைட்டு டின்னருக்கு வந்து இதெல்லாம் தான் நான் வந்து சாப்பிட்டேன். பிரியாணி மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் நிறைய நான்வெஜ் வெரைட்டியுமே வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ ஹாப்பி பக்ரீத், ஹாப்பி ஈட்டிங், பாய்.